ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வீக்லி நடந்த மார்க்கெட் அப்டேட்ஸு ப்ளஸ் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். நிறைய பேர் கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் செபி ரெஜிஸ்டர்டா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அது இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் செபி ரெஜிஸ்டர்டு இல்லை. ஸோ என்னோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ரிசர்ச் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் செபி ரெஜிஸ்டர்டு இல்லை. நான் மார்க்கெட் நியூஸை சொல்கிறேன். ப்ளஸ் சில ஷேர் நீங்கள் கமெண்டில் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு என்னோட ஒப்பீனியனை தான் ஷேர் பண்ணுறேன் தவிர எந்த ஸ்டாக்குமே நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ அதை டீட்டெயில்ஸும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் இந்த வீக்லி பெர்ஃபார்மன்ஸை பார்த்தலாம். நிஃப்டி பேங்க் 52,342 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 966 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. நிஃப்டி 50 590 பாயிண்ட்ஸ் இந்த வீக்கில் ஏறி இருக்குது. 24,010 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. சென்செக்ஸ் 2009 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 79,032 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா 24 கேரட் 10 கிராம் 72,930 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது டாலர் பார்த்தீங்கன்னா இந்தியன் அகேன்ஸ்ட் ரூபி அந்த டாலர் 83.55 காசு அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மந்த், அதாவது ஜூன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னையோட ஜூன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மந்த் மட்டும் இல்லாமல் இந்த வீக்கில் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டாப் 10 கம்பெனிஸோடது. ஸோ இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜூனில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட சென்செக்ஸ் நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்து 79,000 அப்படிங்கிற ஒரு மார்க்கை ஒரு ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருந்தாங்க. ஜூனில் மட்டுமே 7.14% சென்செக்ஸ் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ, இன்ஃபோசிஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே போயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 21 லட்சம் கோடியை தாண்டிட்டாங்க. மார்க்கெட் கேபிலேஷன் 1,52,264 கோடி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் அவங்களுக்கு மார்க்கெட் கேபிலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிசிஎஸ்க்கு 34,733 கோடி ஆட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த வீக்கில். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 30,286 கோடி ஆட் பண்ணியிருக்கு. 8,44,000 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் 8,22,000 கோடிக்கு மேலே இருக்குது மார்க்கெட் கேபிட்டல். 18,000 கோடிக்கு மேலே இந்த வீக்கில் ஆட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 14,656 கோடி இந்த வீக்கில் ஆட் ஆயிருக்கு. 6,50,602 கோடியாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 13,808 கோடி ஆட் ஆயிருக்கு. 12,80,000 கோடிக்கு மேலே இருக்குது மார்க்கெட் கேபிலேஷன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் மார்க்கெட் கேபிலேஷன் 7,57,000 தாண்டி இருக்குது. இந்த வீக்லி மட்டும் 11,000 கோடிக்கு மேலே ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் மட்டும் 7,953 கோடி ஆட் பண்ணியிருக்கு. 5,81,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஐடிசிக்கு 6,000 கோடி ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. 5,30,475 கோடியாக இருக்குது ஐடிசியோட மார்க்கெட் கேபிலேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வீக்லியில் கம்பெனிஸ் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் விரைவில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜூலை 2nd வீக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தவிர்த்து ப்ளஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 சம்திங் ஜிஎஸ்டி சலுகைகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரயில்வே தங்குமறை, காத்திருப்பறை, நடைமேடை கட்ட அந்த கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ரன்னிங் ஆகிற அந்த பேட்டரி வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பால் கேனுக்கு 12% ஜிஎஸ்டி வரி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைன்னு சொல்லுவாங்க, அதை ஃபாஸ்ட்டாக கொடுக்கறது மூலமாட்டு இந்தியாவோட குரோத்தை ஊக்கப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சில சீர்திருத்தங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 50 years பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவோம். இதை ஸ்டேட்ஸ் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று அப்டேட் கொடுத்துருந்தேன். எஃப்எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா சல்லா ஸ்ரீனிவாசுலு ஷெட்டியை தினேஷ் காராவோட பதவி காலம் ஆகஸ்ட் 8 28 முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சல்லா ஸ்ரீனிவாசுலு ஷெட்டியை சேர்மன் ஆட்டு எஸ்பிஐயோட 27th சேர்மன் ஆட்டு அப்பாயிண்ட் பண்ணுறது இவங்க பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் காராக்கு அடுத்தால எஃப்எஸ்ஐபி சொன்ன மாதிரி செல்லா ஸ்ரீனிவாசுலு ஷெட்டி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட சேர்மனாட்டு இருப்பார் ஆகஸ்ட் 28க்கு அப்புறம். இது எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் கவர்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் இவங்களுக்கு கூடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான்.
நெக்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா IBM ப்ளஸ் வந்து மைக்ரோசாஃப்ட், நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் இவங்களுக்கு கூடலாம் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குஜராத் ப்ளஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் IBM பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கெயில் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் அந்த கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. உர்ஜா கங்கா அப்படிங்கிற ஒரு கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுறது டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12,940 கோடி வேல்யூவில் உர்ஜா கங்கா கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 months டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2025 தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3,306 கிலோமீட்டர் ஜெகதீஷ்பூர், ஹால்டியா, பக்காரோ, தாம்ரா பைப்லைன் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, பட் வந்து 9 months டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கெயில் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட கார்ஸ் ப்ளஸ் வந்து மஹிந்திராவோட கார்ஸ் டோட்டலாக ஒரு 5 கார்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சீக்கிரம் லான்ச் ஆக இருக்குது, அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட கர் EV, இது வந்து பார்த்தீங்கன்னா EV ப்ளஸ் வந்து ICE அந்த ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணுறாங்க அந்த காரை. இது பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் அண்ட் டர்போ டீசல் அந்த ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸான்லேருந்து அந்த மாடல் வந்து பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா ஹேரியர் EV இது லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா தார் அர்மாடா அப்படிங்கிற ஒரு காரு, இதுவும் பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் அந்த ரேஞ்சில் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. பவர் ட்ரெயின் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மஹிந்திராவில் மஹேந்திரா XUV E8 அப்படிங்கிற ஒரு பிராண்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 எண்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா XUV E8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது EV மாடலு. அடுத்து பார்த்தீங்கன்னா கியாலையும் சொல்லியிருக்காங்க, கியா கார்னிவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது லான்ச் பண்ணுவாங்க. கியா கேரன்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் கேரன்ஸ் EV அந்த ரேஞ்சில் ஒரு கார் லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாட்டு மார்க்கெட் இந்த கார்லலாம் பார்த்தீங்கன்னா விரைவில் மார்க்கெட்டுக்கு வர இருக்கிற கார்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அந்த அப்டேட்டை பார்த்துடலாம். ஜூனில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து 26,565 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 35,098 கோடியாக இருந்துச்சு. அதே பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 1,539 கோடியாக இருந்துச்சு நெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா போன மாதத்துலையும் சரி அதுக்கு முந்தின மாதத்துலையும் நெட் அவுட்ஃப்ளோ தான் இருந்துச்சு. போன மாதத்தில் மேலே பார்க்கும்போது 25,586 கோடி பார்த்தீங்கன்னா நெட் அவுட்ஃப்ளோவாக இருந்துச்சு. ஏப்ரல்லையும் 8,700 கோடி பார்த்தீங்கன்னா நெட் அவுட்ஃப்ளோவாக இருந்துச்சு. ஸோ 2 months அப்புறம் நெட் இன்ஃப்ளோ ஆயிருக்கு. இந்தியன் ஈக்விட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மார்ச்லையும் பிப்ரவரிலையும் பார்த்தீங்கன்னா நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, நெட் இன்ஃப்ளோ இருந்துச்சு. மார்ச்சில் 30,098 கோடி இருந்துச்சு, பிப்ரவரியில் 1,539 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் வந்து ஜான்வரியில் 25,743 கோடி பார்த்தீங்கன்னா நெட் அவுட்ஃப்ளோவாக தான் இருந்துச்சு. அதே இந்த மாதத்தில் நெட் அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 3,200 கோடியாக இருக்குது. பட் நெட் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 26,565 கோடியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ட்ரெண்ட் கம்பெனி கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சமோ பிராண்டு செகண்ட் ஸ்டோரை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாட்டாவோட அந்த ட்ரெண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பக்கவா பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே தான் வராங்க. ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது டாட்டாவோட இன்னொரு பிஸ்னஸ் டைட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில ஸ்டோர்ஸை வந்து இந்த ப்ரீமியம் சன்கிளாஸஸ் செக்மெண்ட்லாம் ரீட்டைல் செக்மெண்ட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எத்தனிக் வியர் பிராண்டு சமோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லிமிடெட் இவங்க செகண்ட் ஸ்டோர் வந்து பெங்களூரில் ஜெயா நகரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து டெக் கம்பெனிஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸுக்கு வந்து தான் இந்த H1B விசா, L1 விசா அப்படி கொடுக்குறாங்க. ஸோ அந்த விசாவில் வந்து சில சேஞ்சஸ் வந்து அமெரிக்காவோட கவர்மெண்ட் கொண்டு வர இருக்கிறாங்க. ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து அமெரிக்கன் சுங்கம், எல்லை பாதுகாப்பு இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த நியூ டேக்ஸ் வந்து நியூ பேமெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இங்கேருந்து வேலைக்கு போவாங்க அவங்க வந்து இந்த H1B விசாலையும் பேக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த H1B விசா யூஸ் பண்ணி அங்கே வந்து ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம், அமெரிக்காவில் வேலையும் பார்த்துக்கலாம். பட் இந்த சில ரூல்ஸை வந்து அவங்க சேஞ்ச் பண்ண இருக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட குடியுரிமை ப்ளஸ் சேவைகள் அமைப்பு தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க.
இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த H1B விசா பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட் கட்டணம் தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. என்ட்ரி எக்ஸிட் கட்டணம் தான் பார்த்தீங்கன்னா வசூலிச்சுட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ புதிய ரூல்ஸ் படி பார்க்கும்போது அந்த கட்டணம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த புதிய ரூல்ஸ் படி H1B விசாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதை நீட்டிக்கிறதுக்கு $4,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. L1B விசா நீங்கள் நீட்டிக்கிறதுக்கு $4,500 வந்து நீங்கள் கட்டணம் மட்டும் பே பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எது கொண்டு வராங்கன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் ப்ளஸ் வந்து அவங்களோட தேசிய பாதுகாப்புக்காக தான் இந்த நிறுவனங்கள் வந்து பங்களிப்பு அதிகரிக்க இந்த புதிய விதிகள் வந்து மாற்றப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமலாகிற பட்சத்தில் இந்தியனோட எம்ப்ளாயீஸ், அதாவது இந்தியன் டெக் எம்ப்ளாயீஸ் வந்து வெகுவாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து மெயினாக பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா டெக் எம்ப்ளாயீஸும் டெக் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் டெக் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த விசா வந்து வருஷம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு தான் ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த H1B விசாவில் உள்ள நடைமுறை மாற்றங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா H1B விசாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வர IPO ப்ளஸ் வந்து IPO முடிஞ்சு லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்க்யூர் ஃபார்மா IPO பார்த்தீங்கன்னா ஜூலை 3 சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகுது, ஜூலை 5 க்ளோஸ் ஆகுது. இந்த IPOட மொத்த வேல்யூ வந்து 1952 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலம் மட்டும் 0.79 crores ஷேர் வந்து வராங்க. அதில் 800 கோடி வேல்யூ வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் 1152 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. பன்சால் ஒயர் இண்டஸ்ட்ரீஸோட IPO பார்த்தீங்கன்னா ஜூலை 3 சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகுது, ஜூலை 5 பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆகுது. 745 கோடி வந்து இவங்க IPO வராங்க. 2.91 crore ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆம்பே லெபார்டரிஸ், இதோட IPO வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஜூலை 4 ஓப்பன் ஆகுது, ஜூலை 8 க்ளோஸ் ஆகுது. இந்த IPOட மொத்த வேல்யூ 44.68 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலம் மட்டும் 62.58 lakh ஷேரும், ஆஃபர் ஃபார் சேல் மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.12 lakh ஷேரும் வந்து நாங்கள் சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேல்யூ 44.68 crore வந்து இவங்க ரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ லிஸ்டிங்ஸ் ஆகிற IPO சொல்கிறேன். ஸோ அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்லாம் முடிஞ்சு இனி லிஸ்ட் ஆகிறது இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் பிளண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபண்ட்ஸ் அவங்க வந்து IPO அப்ளை பண்ணியிருப்பாங்க, அலர்ட் ஆயிருக்காது. ஸோ ரீஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டைம் தான் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஷேர் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ் அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ராஜ் அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா IPO டெபிட் ஆட்டு ஜூலை 3 மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ ஷேரு ப்ளஸ் அந்த ரீஃபண்ட்ஸ் வந்து ஜூலை 2 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிவாலிக் பவர் கண்ட்ரோல் இவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 1 லிஸ்ட் ஆகுறாங்க நாளைக்கு. சைவ்லான் பிளைவுட் இவங்க நாளைக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க IPOவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மேசன் இன்ஃப்ராடெக் லிமிடெட் ஜூலை 1 விசாமான் குளோபல் சேல்ஸ் லிமிடெட் ஜூலை 1 அக்கிகோ குளோபல் சர்வீஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2 லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜூலை 1 பார்த்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ரீஃபண்ட்ஸ் அந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேம் டே கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைன் பவர் எனர்ஜி லிமிடெட் வந்து ஜூலை 2 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுறாங்க. ஜூலை 1 பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட்ஸ் ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோ கார்பன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஜூலை 2 வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஜூலை 1 ரீஃபண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் டீன்ஸ்டீன் டெக் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஜூலை 3 லிஸ்ட் பண்ணுறாங்க. நெஃப்ரோ கேர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஜூலை 5 லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டில் வர IPOs. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.